அவரு என்னடி சொல்ற? பேச்சு பேச்சாதான் இருக்கணும். கீர்த்தி, இந்தா கொஞ்சம் செல்ஃபி எடு பாப்போம். உன்னை மட்டும். இங்க வா. அந்த டாக்டர் சொன்னது கரெக்டா இருக்கும் போல இருக்கே. யாரு? எந்த டாக்டர்? பிரிட்டன்ல ஒரு டாக்டர் நிறைய செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமா முகத்துல எல்லாம் சுருக்கு வந்து அசிங்கமாயிடும் சொன்னாரு. பார்த்தா இன்னும் வளர்ற ஒன்னும் இல்ல கீர்த்தி, நிறைய செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, அந்த போன்ல இருக்க மேக்னெட்டிக் ரேஸ் வந்து நம்ம ஃபேஸ்ல படும்போது சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வந்துருமா. சரி, யூஸ்வலா நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து அதுவே ரீஜுவனேட் பண்ணுன்னு வை. ஆனா இந்த மாதிரி நிறைய போன் யூஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் சீக்கிரமா முகல்லாம் சுருக்கம் வந்து சீக்கிரமா அசிங்கமாயிடுவாங்களாமா. ஓஹோ, முன்ன கண்ணாடியில மூஞ்சி பாத்திருக்கியா? நான் போட்டோ எடுக்கிறதுலயே. சரி, அதை விட இதே மாதிரி தான் ஒரு செல்ஃபி மாற்றம் ஒண்ணு. ஒருத்தர் சிங்கத்தோட செல்ஃபி எடுத்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. யார சொல்ற? நம்ம கிரிக்கெட்டர் ஜடேஜா இருக்கார்ல, ஃபேமிலியோட ஒரு ஜூக்கு போயிருக்காருப்பா. சூல சுத்தி பார்த்துட்டு இந்த லைன் சஃபாரி இருக்கும் பாரு, அந்த இடத்துல சும்மா லைனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இல்லாம அந்த லைனை பேக்ராப்பா வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து அதை சோஷியல் மீடியால போட்டாரு. இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எப்படி ரூல்ஸ் மீறி உள்ள கேமரா அலோ பண்ணி போட்டோ எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்ம தகராறா மாட்டிக்கிட்டாரு சிக்கல்ல. ஐயோ, ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்டர் வேற ஒட்டி இருக்கு, சூடு கிடாத வச்சியா? அதெல்லாம் இல்லையே, பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம் இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அத சாப்பிட முடியலன்னு வயிற்றுச்சல அழுதுட்டு இருக்கோம். நல்லா அழுதும். ஏமா 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி ரிப்பேர் பண்ணல? அண்ணல. இப்ப நான் எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது, மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான், இந்த மண்ணாங்கட்டிய டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய், சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்றா? ஓ, மெயின் ஆஃப் பண்ணுமா? ஏய், வா போலாம். சரிப்பா. ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல இருக்கு. போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யாருப்பா அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது? யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அடடா மகராச, இப்ப தாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். குடுப்பா, இது எலக்ட்ரிக் சுடுகாடு. யார கேட்டு நீ மெயின போட்ட? டேய், நீ டிவிக்குள்ள தலைய விட்டுருக்கன்னு எனக்கு அப்புறம் தெரியும். நான் உள்ள விட்டுட்டு நடந்துறேன் கேட்கல. அந்த வாயத்தோட சொல்ல வேண்டியதாடா. எப்படி பேசுவேன்? இன்னைக்கு நான் மௌன விரதம், யார்கிட்ட பேச மாட்டேன். நான் இப்ப மட்டும் பேசுறேன். நானா பேசுறேன், பயத்துல தானா பேச்சு வருதுடா. ஏன் கீர்த்தி, உங்க அப்பா உங்க கல்யாணத்துக்காக ஏதாவது மேட்ரிமோனி சைட்ல அப்ளை பண்ணிருக்காரா? ஆமா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க? ஏய், அக்காக்கு ஒரு அக்கறைதாம்மா. சரி கேளு. கல்கட்டால ஒருத்தன் அவன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன்னு பொய் சொல்லி 30 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்கானா. அதுவும் இதே மாதிரி ஏதோ ஒரு மேட்ரிமோனி சைட்ல அப்ளை பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கான். இதனால அவன் 2 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கான் தெரியுமா? ஐயோ, என்ன சொல்ற? கடவுளே, இனிமேல் இந்த மாதிரி மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நந்தகுமார் கிட்டே சொல்லிவே. சரி சரி, அதுக்கிட்டும் இதே மாதிரி தான் ரஷ்யாவில் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கானா. என்ன கேஸ் போட்டிருக்கான்? இது 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அந்த புள்ள வந்து வேணாம் சொல்லிடுச்சு போல. அதனால இந்த பொண்ணுக்கு வந்து நான் செலவு பண்ண பணம் மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கானா. அதுக்கு அந்த பொண்ணு இனிமேல் ஆம்பளைங்களே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். விஷயம்லாம் இங்க எதுவும் பரவாம இருக்கட்டும். கடைசியில பார்த்தா அவன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டானா, ஆனா கேஸ் மட்டும் போடுவான். எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐசு, அந்த குண்டு பேபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா.
டார்லிங் உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாலுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சுமா? என்னாச்சு? கால்ல அடிபட்டுருச்சு. அடிபட்டுச்சா? ஐயோ, எங்க இங்கயா? நான் கூட அந்த குண்டு பேபி திரும்ப வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் இந்த கொண்டு வரேன் ஐஸ். டார்லிங் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங் ஜூஸ். கும்பிட போன தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். பொண்ணு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி அது வந்து என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்ன எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? போயா போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும். ஒன்னு தொலைச்சு போடுறேன். தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு? யோ, நான் உன்னை போசனா நீ என்ன போன்னு சொல்ற? போயா போ. இனிமே இப்படி நடந்தது காரை மாத்திரணும். நான் மாத்திடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நானா தாமா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல உள்ளே யாரோ இருக்காங்க. மம்மி யாரு பாருங்க. ஐயோ, யாரும் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோம்மா பேபி அம்மா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை. தள்ளுங்கறல. அம்மா ஐயோ அம்மா. யாரோ இருக்காங்க, யாரோ காணுமே. ஐயோ, நான் பார்த்தனே. நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க. இல்லம்மா, அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க. ஆமா, ஓடி போன உங்க அப்பா இருக்கா. போ பயமில்ல. ஏய், குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேடா. ஆமா, வெளிய போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே, திரும்பி வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஜூஸ். என்னாச்சு உனக்கு? இன்னும் போகலையா அடி? எங்க வழி இருக்கு? எருமை. எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளிய நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார். அந்த காரா? சொல்லு. அந்த காரு, அது காரு. யோ, அதான் யார் காருன்னு கேக்குறேன்ல. யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னையா பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா, சொல்ல வேண்டியதானே? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்ட. நீ கிளைண்டுமா அவரு? வெளியில நிக்கிற காரு என்னது? ஜூஸ் எனக்கு. ஏயா முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே? என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். ஓகே வெடிமுத்து, see you in court. ஆமா, நம்ம 2 பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானா? ஏன் கீர்த்தி, ஆரஞ்சு கலர் சீகல்ஸ் பாத்திருக்கியா? முதல்ல நான் சீகலே பார்த்தது இல்ல, ஈகிள் தான் பார்த்திருக்கேன். என்னடி சொல்ற? பேச்சாதான் இருக்கணும். ஏன் கீர்த்தி, ஆரஞ்சு
கலர் சீகல்ஸ் பார்த்திருக்கியா? முதல்ல நான் சீகலே பார்த்தது இல்ல, ஈகிள் தான் பார்த்திருக்கேன். இது ஏபிசிடி புக்ல இருக்குமே அதுவா? இது கேளு கீர்த்தி, ஏதோ ஒரு ஊர்ல சீகல்ஸ் வந்து எரை தேடி பறந்துருக்கு. அப்போ போய் சிக்கன் டிக்காலாம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மசாலால போய் விழுந்துருச்சாமா. ஒயிட் கலர்ல இருந்த சீகல் இந்த மசாலால விழுந்து அப்படியே ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சாம். எல்லாரும் அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்களாம், சீகல் ஆரஞ்சு கலர்லயா அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அதை அங்கேருந்து காப்பாத்தி கழுவி ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. சூப்பர்ல. சரி, இந்த ஹைவேல கார் ஓடி பார்த்திருப்ப, லாரி ஓடி பார்த்திருப்ப, ஆனா ஆஸ்ட்ரிச் ஓடி பார்த்திருக்கியா? ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. ஐயோ, அறிவு தான் உனக்கு. மலேசியால ஹைவேல திடீர்னு ஆஸ்ட்ரிச் ஓடிட்டு இருந்ததாம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த ஆஸ்ட்ரிச்சை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அது பெருசானோடனே திரும்ப எடுத்துட்டு போய் அந்த ஆஸ்ட்ரிச் ஃபார்ம்லேயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கு பிடிக்கல போல, அதனால தப்பிச்சு ஓடிடுச்சாமா. அதனால இந்த மலேசியா ரோட்லயே பயங்கர பரபரப்பா ஆயிடுச்சாம். கீர்த்தி, பிரிட்டன்ல நடந்த ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல விஜய் மல்லையா கலந்துட்டார் தெரியுமா? அவர் தான் இங்க தேடுறாங்களே, அவர் எப்படி புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் இன்வைட் பண்ணிருப்பாங்க? கேளு, அதே ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய இந்தியன் அம்பாசிடரும் உட்காந்துருக்காரு. விஜய் மல்லையா வரதை பார்த்து இவர் பாதி ஃபங்க்ஷன்ல எஞ்சி போயிட்டாராமா. இவர் எப்படி இன்வைட் பண்ணீங்கன்னு நீ கேட்டல, இதே கேள்வியை தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒன்றும் ஃபார்மலா இன்வைட் பண்ணல, அவர் எப்படி வந்தாரு தெரியாது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு உடனே ரோஷன் வந்து விஜய் மல்லையா வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா ட்விட்டர்ல, நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அழியா விருந்தாளியா போனதே கிடையாது, அந்த புக்கோட ஆத்தர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்காக தான் போனேன் அப்படின்னு ட்வீட் வேற பண்ணியிருக்காரு. நான் கண்டி அந்த இடத்துல இருந்திருந்தேன், அவரோட கையோட பிடிச்சிட்டு வந்திருப்பேன். சரி கீர்த்தி. அக்கா, நம்ம ஊர்ல புலிய முறத்தால அடிச்சு துரத்துனதை கேள்விப்பட்டிருப்ப. இதே மாதிரி அமெரிக்கால ஒருத்தவங்க சிங்கத்தை அடிச்சு துரத்தி அவங்க குழந்தைய காப்பாத்திருக்காங்க. என்னடி சொல்றேன்? ஐயோ, குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு. திடீர்னு என்ன அழற சத்தம் கேட்டு இந்த அம்மா என்னடா ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த குழந்தை சிங்கத்துக்கிட்ட மாட்டிட்டு இருந்ததா. எப்படியோ அதுகிட்ட இந்த மீட்டு இந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க. அப்புறம் இந்த சிங்கம் ஓடியே போச்சா. சிங்கம் நடிகர் இருக்காருல்ல, டி நகர்ல 8 கிரவுண்ட்ல இடம் வாங்கி அதுல 3 கிரவுண்ட்ல 3 மாடி கட்டணம் கட்டியிருக்காராம். அதாவது இது எப்படி இருக்கும்னு பார்த்தனா 2 ஸ்ட்ரீட் சேர்ந்த ஒரு இடமா. அந்த அளவுக்கு அதிநவீன வசதிகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவரு கூட இந்த மாதிரியான ஒரு வீட்டுல வசிக்கலையாக்கா. வசதி தான் கீர்த்தி. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. நம்ம ஒல்லி ஸ்டார் இருக்கார்ல, ஆமா, அவரோட அப்பா வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ரொம்ப நாள் அதை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. சரி, நம்ம பையன்கிட்ட கேட்கலாமேன்னு கேட்டதுக்கு, நீங்க முதல்ல படத்தை போட்டு காட்டுங்க, நான் அப்புறமா டிசைட் பண்றேன்னு இந்த ஒல்லி ஸ்டார் சொல்லியிருக்காரு. படத்தை போட்டு காட்டினதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணாதீங்க, பண்ணா இருக்கிற மானமும் போயிடும்னு சொல்லியிருக்காரு. இதுல அவங்க அப்பா பாவம் பயங்கர டென்ஷனாகி அப்செட் ஆயிட்டார் போல இருக்கு. சரி, அதே ஒல்லி ஸ்டார் பத்தி நான் இன்னொரு நியூஸ் சொல்றேன் கேளு. ரீசெண்டா லேடி காட் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டர் அடுத்ததா இந்த ஒல்லி ஸ்டார் வச்சுதான் ஒரு படம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த அவருக்குன்னு ஒரு பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த லேடி காட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததுனால இப்போ வந்து அவருடைய பணத்தை வந்து கொஞ்சம் பாதி ஆக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த டைரக்டர் இந்த படத்தை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா இல்ல பாதியிலே இந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காராம். சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், உங்களால நான் காணிக்க தாராளமா போடுங்க. என் பேரையும் சொல்லி ஊத்துங்கப்பா. தேங்க்யூ. ஐயா, சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், உங்களால நான் காணிக்க தாராளமா இதுக்குள்ள போடுங்க. ஓஹோ, நான் பெரியபாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்த போறேன், உங்களால முடிஞ்சது நீங்க பண்றீங்களா? எத்தனை வருஷமா கூழ் ஊத்தினுங்கிற? இப்பதான் நானு 12 வருஷமா கூழ் ஊத்தினுங்க தெரியுமா? போடா டேய். நம்மளோட பெரிய ஆளா இருப்போம். செல்வம், என்னடா கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா ஸ்டேஷனுக்கு. கிட்ட வராத, இடுப்புல பாம்பு வச்சிருக்கேன் நான். டோட்டலா மனித வெடிகுண்டு. சுவிட்சை தட்டினா டமால்னு வெடிச்சிடும். சுவிட்ச் என்கிட்ட தான் இருக்கு. போடாத, நில்லு, போடாத, தட்டி போடாத. தெய்வமே, உன் பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணிருக்கோம், உனக்கு ஒரு பங்கு கொடுக்கலன்னா அவ்வளவு சரிப்பட்டு வராது. 40% 50% விளம்பர மாதிரி உன்னை நாங்க பிரிக்க விரும்பல. அதனால இத கொஞ்சம் பிடி. கொடு. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நான் மேல தூக்கி போடுறேன். இந்த கடத்துக்குள்ள விழுறது எல்லாம் உனக்கு. வெளியே ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி சதுரது பாரு, அது மட்டும்தான் எனக்கு. சரியா? போடுறேன், எடுத்துக்க. ₹1. You want only ₹1?
காட் இஸ் கிரேட். எடுத்துக்கப்பா. தெய்வமே, கட்டமெல்லாம் போட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் உன்னை அடைக்க விரும்பல. காசெல்லாம் மேல போடுறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவளையும் மேலே எடுத்துக்க. நீ பார்த்து கீழே போடுறத நான் எடுத்துக்கிறேன். அடேங்கப்பா, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே. காட் இஸ் டபுள் கிரேட். கீர்த்தி, இந்த புன்னகை நடிகை இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இப்போ அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்களாமா. ஐயோ எதுக்கு இப்போ இவங்களுக்கு வேண்டாத வேலை? என்னடி சொல்ற? பேச்சு பேச்சாதான் இருக்கணும். கீர்த்தி, இந்த புன்னகை நடிகை இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இப்போ அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்களாமா. ஐயோ எதுக்கு இப்போ இவங்களுக்கு வேண்டாத வேலை? இதேதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க கேளு. அவங்க சுத்தி இருக்கவங்கலாம் சொன்னாங்களாம், வேணாமா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படமே சரியா போக மாட்டேங்குது, கலெக்ஷன் வர மாட்டேங்குது, இதுல நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி கடைசியில வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு அவங்கள மிரட்டிருக்காங்க. குடும்பத்துல எவனோ குழப்பத்தை ஒண்ணு பண்ணிட்டானா? சரி, இந்த பிரகாசமான ஒருத்தர் இருக்காரு, ஒரு பக்கம் மியூசிக்கும் கம்போஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவா வளம் வந்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல வந்து அவரோட 2-3 படங்கள் வந்து செம்மையா ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா 2-3 படங்கள் சரியா ஓடல. ஹிட் ஆகும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவரை வந்து நிறைய பணம் கொடுத்து புக் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்போ இந்த 2-3 படங்கள் ஓடுறதுனால எல்லாரும் பயங்கர கலக்கத்துல இருக்காங்களாம். போட்ட காசு அவ்வளவுதானா? எப்படி போகுது பாரு, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. ஏய், 2000 இருக்கு சீக்கிரம். தள்ளி உட்காரியா, தள்ளி உட்காரியா. அல்றா என்னது? ஊருகாயா? ஏண்டா ஊருகா வாங்கதான் துப்பு இல்ல, நீலாம் இருக்குடா தண்ணி என்னது ஊரா வாங்க? எனக்கு துப்பு இல்லையா? எனக்கு என்ன துப்பு இல்ல? எனக்கு துப்பு இல்லை. எவன்டா சொன்னா? ஏ வாடா வாடா வாடா, ஓம்பரத்துக்கு ஏம்பரத்துக்கு சோடி போட்டுக்கிறோமாடா. சோடி சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? சோடி சோடி சோடி. உனக்கு எனக்கு சோடி போடுறோம். ஒரு சொட்டு ஊராக்கி ஒரு சொட்டு ஊரா வைக்க. போ போ ஊரா. ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சு போடா. பீன்ஸ் பெரிய விவரம் தெரிஞ்ச போடாப்பா. என் பொண்டாட்டி பெரிய சூரி வந்து குத்தி குரலை உரிய போறா. போடா என் சப்பாத்தி. என்ன மொக்கச்சாமி, என்னது? ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமர தெரியாம பேசிட்டு இருக்கிறவன்? நான் வரமர தெரியாம பேசுறேனா? நீ பார்த்த. இப்ப நீ எனக்கு பெரிய ஆத்தாவணும். இப்ப உன் கைய பிடிச்சி இழுத்தலாம் இவன் சின்ன மகன் வேணும். இவன் சேலையை பிடிச்சி நான் உருவனா உருவனா உருவனா. இவன் ஐப்பா மகன் வேணும். அப்படியே இப்படி முட்டை முட்டமா எல்லா சொல்லி முடிச்சு விட்டியாரா? சொல்லி காத்தடா நன்று. சொல்லி காத்தடா. என்ன பத்தி பேசுறீங்க? என்ன என்ன என்னடா? ஏய், கடையா இருக்காது. யார் யாரா கடையா இருக்காதா? க்ளோஸ் பண்ணி புடிங்க. ஏப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா வர இருக்காளா? உனக்கு கொக்கா? எங்க அவ? கஞ்சி வேணுமா? கஞ்சி என்ன என்ன இதெல்லாம்? சும்மா என்ன வெயிலு. அப்பாடா கிளம்பிட்டாப்பா. கீர்த்தி, இந்த விசித்திரகாந்த் இருக்காருல்ல, அவரு எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. ஏன் தோத்தன்னு காரணம் எல்லாம் சொல்றதுக்கு. அதுல அவரோட கட்சியில இருக்க ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க வந்து எலெக்ஷன்ல தோத்ததுக்கு காரணம் உங்க மனைவியும் மச்சான் தான் சொல்லியிருக்காரு. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு இவரு டென்ஷன் ஆகி, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும், எல்லாரும் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, கட்சி எப்படி வளர்க்கறது எனக்கே தெரியும் அப்படின்னு கோமா சவால் விட்டுருக்காரு. இந்த தென்னந்தோப்புக்காரர் இருக்காருல்ல, அவரு இந்த மானா கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரா? ஏன் என்னாச்சா?
ஐயோ அவரு இந்த எலெக்ஷனுக்காக வெறும் தொகுதி உடன்பாடு மட்டும்தான் வச்சுக்கிட்டாராமே தவிர மற்றபடி இந்த கூட்டணிலாம் எதுவுமே இல்லையா. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சான், அதனால இந்த தொகுதி உடன்பாடும் முடிஞ்சிருச்சான். அது மட்டும் இல்லாம இனிமேல் தனியா நின்று ஒரு கட்சியை டெவலப் பண்ண போறதா சொல்றாராம். ஒரு கட்சியை டெவலப் பண்ணா நமக்கு என்ன, டெவலப் பண்ணலன்னா நமக்கு என்ன? அவரு வந்து கோவப்பட்டா நமக்கு என்ன, கோவப்படலன்னு நமக்கு என்ன, நமக்கு எதுக்கு வம்பு.